வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று ஜூலை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி போகும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் இறுதிப் போட்டிக்கு 14 வருடங்களுக்கு பின்னர் முதல் முறையாக அர்ஜென்டினா தகுதி. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கைதிகளின் தண்டனையை ஆயுள் தண்டனையாக தளர்த்துமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரை. வறட்சியினால் சிறுபுகத்தில் 2 லட்சத்துக்கும் அதிக ஹெக்டேர் வயல்நிலங்களில் பயிற்சிகை மேற்கொள்ளப்படவில்லை. பல மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சினை. காசா மீதான ராக்கெட் தாக்குதலுக்கு பான் கி மூன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கைதிகளின் தண்டனையை ஆயுள் தண்டனையாக தளர்த்துமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரை செய்துள்ளது. அனைத்து சிறைச்சாலைகளிலும் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பின்னர் தயாரித்த அறிக்கையிலேயே இது தொடர்பில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையை ஜனாதிபதியிடம் கையளிக்க உள்ளதாக ஆணைக்குழுவின் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா தெரிவிக்கின்றார். சிறைச்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் ஊடாக பல விடயங்கள் கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். சுமார் 540 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள போதிலும் இது கொள்கை ரீதியில் பின்பற்றப்படுவதில்லை என மனித உரிமைகள் ஆணையாளர் சுட்டிக்காட்டுகின்றார். 1976ஆம் ஆண்டே மரண தண்டனை இறுதியாக நடைமுறைப்படுத்தப்பட்ட போதிலும் அதன் பின்னர் இன்று வரை எவருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். சிறைச்சாலைகளில் வயதான நபர்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் உள மற்றும் உடல் ரீதியில் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும் மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவிக்கின்றார். இவை உள்ளிட்ட பல விடயங்களை கருத்தில் கொண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கைதிகளின் தண்டனையை ஆயுள் தண்டனையாக தளர்த்துமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரை செய்துள்ளதாக கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா மேலும் கூறினார். வறட்சி காரணமாக இம்முறை சிறுபோகத்தில் 2,50,000 ஹெக்டேர் வயல் நிலங்களில் பயிர் செய்கை மேற்கொள்ளப்படவில்லை என விவசாய அமைச்சு தெரிவிக்கின்றது. போதிய அளவு நீரை விநியோகிக்க முடியாத காரணத்தினால் 50,000 ஹெக்டேர் பயிற்சியை அழிவடைந்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் RMDB மீகஸ் முல்ல சுட்டிக்காட்டுகின்றார். வறட்சி காரணமாக இம்முறை சிறுபோகத்தில் 40% நிலப்பரப்பிலேயே அறுவடை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு குறிப்பிடுகின்றது. ஈரவலயம் தவிர்ந்த ஏனைய அனைத்து பகுதிகளிலும் வறட்சி காரணமாக பயிற்சிகைகளுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் கூறுகின்றார். இதேவேளை மழை வீழ்ச்சி கிடைக்காத காரணத்தினால் நாட்டின் பல பகுதிகளில் கடுமையான நீர் பற்றாக்குறை நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. அதன் பிரகாரம் அம்பாறை, ஹம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் இந்த நிலைமை பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ஜானகி மீகஸ்டன தெரிவிக்கின்றார். குடிநீர் தட்டுப்பாடு, நீர் பற்றாக்குறை மற்றும் பயிற்சியை பாதுகாத்தல் ஆகிய 3 பிரதான சிக்கல்களை நீர்ப்பாசன திணைக்களம் தற்போது எதிர்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். செப்டம்பர் மாதம் வரை மழை வீழ்ச்சி கிடைக்காத பட்சத்தில் தற்போதுள்ள நீரையே குடிநீருக்காக விநியோகிக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் திணைக்களம் கூறுகின்றது. கடந்த வருட இறுதி மற்றும் இந்த வருட ஆரம்பத்தில் போதிய அளவு மழை வீழ்ச்சி கிடைக்காமையினாலேயே இந்த நிலைமைக்கு காரணம் என நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ஜானகி மீகஸ்டன தெரிவிக்கின்றார். அம்பாறை மங்களகம பகுதியில் சட்டவிரோத மரக்கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் 18 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நுவரகல காட்டுப்பகுதியில் 2 உளவு இயந்திரங்களுடன் நேற்று மாலை சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். வவுனியா மற்றும் மட்டக்களப்பு பகுதியிலே சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் அவர்கள் மீதான வழக்கு விசாரணை இன்று இடம்பெறவுள்ளது. கிளிநொச்சி நகரிலிருந்து கனகபுரம் ஊடாக செல்லும் பிரதான வீதி உரிய முறையில் புனரமைக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
வடமாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினால் குறித்த வீதியின் புனரமைப்பு பணிகள் 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. 8 கிலோமீட்டர் தூரமான இந்த வீதி ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கை அரசின் நிதியுதவியில் புனரமைப்பு செய்யப்பட்ட போதிலும் வீதியின் சில இடங்கள் சேதமடைந்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் தாம் போக்குவரத்து நடவடிக்கையில் ஈடுபடுவதில் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். குறித்த வீதியை புனரமைத்து தருமாறு தாம் பலமுறை அதிகாரிகளிடம் கோரிக்கைகளை முன்வைத்ததினால் இந்த வீதி செப்பனிடப்பட்டதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இருந்தபோதும் புனரமைக்கப்பட்ட வீதியானது குறுகிய காலத்திலேயே சேதமடைந்துள்ளமை தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என மக்கள் குறிப்பிடுகின்றனர். புத்தளம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் தீ மிதிப்பு உற்சவம் நேற்று நடைபெற்றது. வரலாற்று சிறப்பு பெற்ற புத்தளம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவம் கடந்த மாதம் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. கடந்த 18 நாட்களாக நடைபெற்ற மகோத்சவ பெருவிழாவில் நேற்றிரவு தீ மிதிப்பு உற்சவம் நடைபெற்றது. இதில் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டு தமது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாருடன் நாம் ஸ்கைப் தொழில்நுட்பத்தின் ஊடாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம். தென்மேற்கு காற்றின் மேற்காவை ஓட்டம் காரணமாக எதிர்வரும் ஒரு சில நாட்களில் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படும். அதே சூழவுள்ள ஆழ்கடல் பிரதேசங்கள் முக்கியமாக மத்திய மலை பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் தென்மேற்கு பருவ காற்று பலங்கொண்டதாக வீசும். அத்துடன் சப்ரகமுவ மத்திய மேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை காணப்படும். இது பின்னர் மேற்கு பிரதேசங்களுக்கும் பரவக்கூடும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரை தீவை சூழ உள்ள ஆழ்கடல் பிரதேசங்கள் சிலவற்றில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்காலத்துக்கு 40 கிலோமீட்டர் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். மன்னார் முதல் கொழும்பு காலியூடான புத்தளம் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் சந்தர்ப்பங்களில் மணிக்காலத்துக்கு 60 கிலோமீட்டர் வரை வீசுவதன் காரணத்தினால் இந்த பிரதேசங்கள் இடையிடையே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். அத்துடன் வங்காள விரிகுடா ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணித்தளங்களுக்கு 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து அந்த பிரதேசங்களில் காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி உங்களுடைய தகவலுக்கு. இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சக்தி டிவியின் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.